உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவ சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்க உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு, நீங்கள் முதலாவது செய்யுங்கள். நீங்கள் முதலாவது செய்யுங்கள். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். அன்பானவர்களே, ஒரு அருமையான தேசம், அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய ஆட்சி மிகச் சிறப்பாய் இருந்தது. அந்த தேசத்தினுடைய குடிகள் அந்த ராஜாவினுடைய சிறப்பான நிர்வாக திறமையினால் மிகவும் சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக இருந்தார்கள். யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக தன்னுடைய ராஜாங்கத்திலிருந்து மந்திரிகளை அனுப்பி அந்த குறைகளை சரியாய் ஆராய்ந்து தேசத்தின் நன்மைக்காக, குடிமக்களின் நன்மைக்காக மிகச்சிறப்பாய் ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாருக்கும் ராஜா மாடுகளை வாங்கி கொடுத்திருந்தார். அந்த மாடுகளை மேய்த்து அந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய குடும்ப கஷ்டங்களை போக்கிக் கொண்டார்கள். அந்த மிருக ஜீவனின் பலனினால், அதன் மூலமாய் வருகிற பால் வருமானத்தினால் தங்கள் கடன்களை அடைத்தார்கள். தங்கள் குடும்பத்தில் எவ்வித குறைவும் இல்லாமல் சிறப்பாய் அந்த குறிப்பிட்ட கிராமத்தின் மக்கள் வாழ்ந்தார்கள். ராஜாவுக்கு பிறந்த நாள் என்று தேசம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள கிராம தலைவர் அவர் சொன்னார், நம்முடைய கிராமத்திலிருந்து சிறந்த ஒரு வெகுமதியை இந்த வருடத்தின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம்முடைய மகாராஜாவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று ஊர் குடிமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது எவைகளை கொடுக்கலாம் என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட போது, நாம் ஏழ்மையில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், கடனில் இருந்தோம், சரியான வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தோம், சரியாக சாப்பிடாமல் இருந்தோம், உடுத்தாமல் இருந்தோம். ஆனால் ராஜாவின் பெரிதான தயவினால் நமக்கு மாடுகள் இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அந்த மாடுகளின் நிமித்தம் இன்றைக்கு நமக்கு பால் விற்று நம்முடைய கடன்கள் அடைக்கப்பட்டு நம்முடைய 3 வேளை ஆகாரமும் திருப்தியாய் சாப்பிடுகிறோம். நம்முடைய வாழ்வாதாரம் நன்றாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு இவ்வளவு நன்மை செய்த அந்த ராஜாவுக்கு நாம் இந்த பாலை அவருக்கு நாம் கொடுப்போம். அவர் அதை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஊர் பஞ்சாயத்தில் முடிவெடுக்கப்பட்டு உடனடியாக அன்றே ஒரு பொற்கொல்லனை அழைத்து ஒரு மிகப்பெரிய பானை ஒன்று செய்து அதை ஊருக்கு நடுவிலே வைத்தார்கள். பிறந்த நாளுக்கு காலையிலே கொண்டு போய் அந்த பானையை நாம் ராஜாவினிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். எல்லாரும் சுத்தமான தரமான பாலை நீங்கள் அந்த பானையில் ஊற்ற வேண்டும் என்று ஊர்க்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அப்பொழுது முதல் மனிதன் தன்னுடைய மாடு கறந்த 10 லிட்டர் பாலை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்படும் போது அந்த வீட்டின்
அந்த நபருடைய மனைவி சொல்லுகிறார், ஏங்க நில்லுங்க, இன்றைக்கு இதை விற்றுவிட்டால், இன்றைக்கு இதை நீங்கள் இலவசமாய் ஊற்றிவிட்டால் நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அல்லவா? நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன். என்ன என்று அவள் கேட்டபோது, நீங்கள் ஏன் இந்த 10 லிட்டர் பாலையும் ஊற்ற வேண்டும்? அதற்கு பதிலாக 10 லிட்டர் தண்ணீர் ஊற்றிவிட்டு வந்து விடுங்கள், யாரும் உங்களை பார்க்க மாட்டார்கள். ஏன், பக்கத்து வீட்டுக்காரன் 10 லிட்டர் பால் ஊற்றும் போது அது தண்ணீரோடு கலந்து நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்முடைய பால் இன்றைக்கு நமக்கு லாபகரமாக இருக்குமே என்று ஆலோசனை கூறினாள். அவனமாய் அந்த மனிதன் தன்னுடைய பால் பாத்திரத்திலே 10 லிட்டர் தண்ணீரை கொண்டு போய் அந்த குவளையில் ஊற்றினான். இவன் மிகவும் ராஜதந்திரியாக செய்தான் என்று யோசித்துக் கொண்டான். அடுத்தவனும் புறப்படும் போது அவன் மனைவி சொன்னாள், பக்கத்து வீட்டுக்காரன் 10 லிட்டர் பால் ஊத்தி இருப்பான், நீங்க 10 லிட்டர் தண்ணீர் கொண்டு ஊத்திருங்க, நமக்கு இந்த 10 லிட்டர் பால் மிச்சம் தான் சொல்லி அவனும் தண்ணீரை கொண்டு போய் ஊற்றினான். இப்படி அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்கள் ஊற்றினார்கள். ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்தார். காலையிலே ராஜாவுக்கு பாலை கொண்டு போக வேண்டும், அந்த பாலால் அவரை அபிஷேகம் பண்ண வேண்டும், இன்றைக்கு அந்த பாலிலே அவருக்கு சுவையான பால்கோவா செய்து கொடுக்க வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி அவர் அந்த குவளைக்குள் தன் தலையை விட்டு பார்த்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சி. என்று சொன்னால் ஒரு சொட்டு பால் கூட அங்கே இல்லை, அவ்வளவும் தண்ணீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், தண்ணி ஊத்துறவங்க தண்ணி ஊத்தட்டும். ஆனால் இன்றைக்கு என் வாழ்வாதாரத்திற்கு மிக மூல காரணம் அந்த ராஜா செய்த தயையினால் கிடைத்த மாடு, அதனால் வந்த வருமானம், இன்றைக்கு 3 வேளை ஆகாரம் நான் சாப்பிடுகிறேன் என்று ஒருவருக்கு கூட நன்றி இல்லாமல் போனதை நாம் இதிலே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நீங்கள் நன்மை செய்யுங்கள். முதலாவது நீங்கள் செய்யுங்கள். அவர்கள் செய்யட்டும், அவர்களுக்கு நல்ல வேலை இருக்கிறது, அவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது, மாத வருமானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதை செய்யட்டும். திருச்சபையில் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, என்னுடைய திருச்சபையில் இருக்கிற டாக்டர் செய்யட்டும், என்னுடைய திருச்சபையில் இருக்கிற வக்கீல் செய்யட்டும், என்னுடைய திருச்சபையில் இருக்கிற போலீஸ் செய்யட்டும், என் திருச்சபையில் இருக்கிறதான விஓ செய்யட்டும், என் திருச்சபையில் இருக்கிற ஆர்ஐ செய்யட்டும், என் திருச்சபையில் இருக்கிற அந்த அரசு அதிகாரி செய்யட்டும். நானே கஷ்டப்படும் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் முதலாவது தேவனுக்கு கொடுங்கள், நீங்கள் முதலாவது ஏழைக்கு கொடுங்கள், நீங்கள் முதலாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கண்கள் வானத்திலிருந்து உங்களை பார்க்கிறது. நீங்கள் செய்யுங்கள், முதலாவது நீங்கள் செய்யுங்கள். உங்கள் சபைக்கு வருகிற ஒரு ஏழைக்கு முதலாவது நீங்கள் துணி எடுத்துக் கொடுங்கள். உங்கள் பிறந்த நாள் விழாவில் அன்று உங்களுக்கு கைமாறு செய்யாத அந்த நபருக்கு நீங்கள் முதலாவது சாப்பாடு கொடுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் முதலாவது நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் அநேக நேரம் தேவனிடத்திலிருந்து ஏராளமான நன்மையை பெற்ற நாம் இந்த மனிதர்களைப் போல நன்றி மறந்து ஆண்டவரிடத்திலே காணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த ராஜாவின் தயவினால் தான் கடன் அடைத்தார்கள். அந்த ராஜாவின் தயவினால் தான் 3 வேளை ஆகாரம் அவர்கள் உடுத்தினார்கள். அந்த ராஜாவின் தயவினால் தான் அவருடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அந்த ராஜாவினுடைய பிறந்த நாளுக்கு நன்றி கடனாய் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதிலே சூது கொண்டு அவர்கள் செய்யட்டும், அவர்கள் ஊற்றினால் யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் ஏன் கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு காணப்பட்டது போல நாங்கள் காணப்படாமல் எங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் முதலாவது செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, யாரோ செய்யட்டும் என்று சொல்லாதீர்கள், நீங்கள் முதலாவது செய்யுங்கள். நீங்கள் செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலேயும் லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, இதை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் கீழே இருக்கிற கமெண்டிலே
ஆமென். உங்களை தொட்ட வார்த்தைகளை எழுதும்படியாகவும் அன்போடு கேட்கிறோம். கருத்துக்கள், ஆலோசனைகள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் மறக்காமல் அவைகளை எழுதி அனுப்பும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.